லக்ஷ்மி, தொடாதீங்க. என்ன தப்பு பண்ணா என் பொண்ணு? அவளுக்கு பிடிச்சவன் கூட போனா அதுக்காக வெட்டி கொல்லுவீங்களா? உங்க மானம் போச்சுன்னு நினைச்சிருந்தா நீங்க செத்துருக்கணும். அது கௌரவமா இருந்திருக்கும். சின்ன வயசுல சாப்பிட ஏதாவது கொடுத்தா கூட அண்ணனுக்குன்னு எடுத்து வைப்பாளே, அவளை எப்படியா கொன்னா உன் மகன்? சாதி கௌரவத்துக்காக அவன் கொன்னா, அதே கௌரவத்துக்காக நீங்க அதை மறைச்சிங்க. நீங்க பண்ணது கூட கொலைதான். என்ன செய்ய சொல்ற? போதும் யா, போதும். இத்தனை வருஷமா நீங்களும் என் பிள்ளைகளும் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நானும் என் மருமகளும் எங்கேயாவது போறோம். தயவு செஞ்சு எங்களை தேடாதீங்க. இல்ல எங்களையும் கண்டுபிடிச்சு வெட்டி கொல்லுங்க.
நண்பனை தேடி வந்தோம். ஆனா அவன் மரணத்துக்கு நீதி மட்டும்தான் கிடைச்சது. இந்த கொலைகளை கௌரவ கொலைகள்னு சொல்றாங்க. கௌரவங்கிறது பிறப்பால வரதா இல்ல நம்ம வாழ்ற வாழ்க்கையால வரதான்னு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நம்மள மாதிரி சாதாரண மக்கள் ஒன்னா கூடி ஒரு விஷயத்துக்காக போராடினா நம்ம போராட்டத்துல உண்மை இருந்தா கண்டிப்பா ஜெயிப்போம். ஆனாலும் இந்த வெற்றியை கொண்டாட முடியாம மனசுல ஒரு பாரத்தோட இந்த ஊரை விட்டு போறோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். சரி தம்பி, அப்பப்ப வந்து போங்க. என் சாவுக்கு சமூகம் வரமாட்டோம். நீங்க வந்தா சமூகம் வந்த மாதிரி. ஏன் யாழினி, நம்ம 2 பேரும் லவ் பண்ண இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை வருமா? இல்லையே. அப்புறம் என்ன? எங்கள் மூச்சு பெருகும் அந்த சூட்டில் இந்த பூமி உருகும்.